வெல்கம் டு அன்னபூர்ணா கிச்சன். மீன் குழம்பு தஞ்சாவூர் முறையில் செய்து காட்ட போறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் சொல்றேன். எண்ணெய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய், வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்சி விட்டு நான் வைக்க போறேன். எலுமிச்சை அளவு புளி எடுத்து நான் கரைச்சி தண்ணி வச்சிருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெந்தயம், சோம்பு. இது கிராமத்துல நாங்க எப்போதுமே கறிவடம் போடுவோம். இது கடையில கிடைக்கும். கறிவடம் கேட்டா கொடுப்பாங்க. அது கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள். மீனுங்க, கடல் மீன். முதல்ல கேஸ ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் தாங்க நான் ஊத்துறேன். அதிகமாவே ஊத்தணும் எண்ணெய். நான் ஒரு 50 கிராம் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெந்தயம் போடுறேன், ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன் சோம்பு. வெங்காயம், தக்காளி பழம் நல்லா வெடிக்குது. சின்ன வெங்காயம் தாங்க நான் போடுறேன். தக்காளி, பூண்டு போடுறேன். கடல் மீனால பூண்டு போடுறேன் நானு. நல்லா வதங்கட்டும். இல்ல வெந்தயம்லாம் வெடிச்சிருச்சு பாருங்க. வெடிச்சு வந்துருக்கு கருகாம. இதனால தஞ்சாவூர் முறையில, கிராமத்து முறையில சமைக்கிறது. இது கடல் மீன்கிறதுனால நானு பூண்டு போடுறேங்க. பூண்டு, சோம்பு போடுறேன். நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயத்தையும் மனம் நல்லா வதக்கி பாருங்க. அது கூட கறி வடம்புங்க. தேவையான தேவைக்கேற்ற வெடிக்கும் தேர்ந்தது. நல்லா குழஞ்சு வரணும். தக்காளி தக்காளி குழம்பு விட்டுடுங்க. நேத்தூள் நல்லா உறிஞ்சிட்டாலே வெந்தது மாதிரி தக்காளிக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு, நல்லா வெந்து. அடுத்து ஒரு ஸ்பூன் தான் மஞ்சத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. எப்போதுமே புளிக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அதிகமாக இருக்கணும். 2 ஸ்பூன் போடுறேன் நான். 2 ஸ்பூன் போடுறேன். குறைவாக இருக்கிறதுனால சேர்த்து போடுற மாதிரி. மல்லித்தூள் 1 ஸ்பூன். புளி தண்ணி கொஞ்சம் வதக்கிக்கிறேங்க. நல்லா மனம் வருது. நல்லா எண்ணெய் எனக்கு வந்துருச்சு. அடி பிடிச்சிடாம புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான், மீனுக்கு ஏற்ற மாதிரி. அந்த அளவுக்கு புளிக்கும் மிளகாத்தூளுக்கும் சமாளம் இருந்ததுன்னா டேஸ்ட்டு போடும். தேங்காய் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். ஈவனாக இருக்கும் டேஸ்ட்டு.
நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது உப்பு போடுறோம். 2 கொதி வந்தோடனே மீனும் மாங்காவும் போடுறோம். குழம்பு பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. அதோட கடல் மீன் எடுத்து போடுறேன். மாங்காவும் போட்டுறேன். அதில் பாருங்க குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு மாங்காவும் மீனும் போட்டிருக்கேன். கடல் மீன் நல்லா அந்த கொதியில் அந்த நல்லா சூட்டில் நல்லா வெந்துடும். இந்த 2 நிமிஷத்துலேயே இறக்கிடலாம். இறக்கும்போது மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டால் சுவையாக மனம் வரும். மீனும் மாங்காவும் போட்டிருக்கேன். இது வந்து கொதியிலேயே நல்லா சூடாக இருக்கிறதுலே வெந்துடுச்சு. அதிகமாக போட்டு கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். மாங்காவும் வெந்துடுச்சு. இப்போ எடுத்து சேவ் பண்ண வேண்டியதுதான். மணத்துக்காக நான் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் மேலே அப்படியே தூவிடுறேன். அப்படியே மூடி போட்டோம்னா ரொம்ப மனம் வரும். அப்படியே போடுற பாருங்க. இப்போ ஃபஸ்ட்லேயே போடலாம், ஏன் போடலன்னு கேட்கலாம் நீங்கள். இது வந்து நம்ம குழம்பு கொதித்த பிறகு இதை போட்டால் இன்னும் மனம் கூடும். அதுக்காக தான். நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து காமிக்கணும். இப்போ மீனும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அதிகமாக கிண்டக்கூடாது, அதனால தான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா மனம் வருதுங்க. தஞ்சாவூர் மீன் குழம்புனா நல்ல மனம். மாங்காய் போட்ட குழம்புங்க. நல்லா வெந்திருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்குங்க. மனம் அருமையாக இருக்குதுங்க. 10 வீடு வரைக்கும் நல்லா மனம் வரும். அந்த அளவுக்கு சுவையாக ருசியாக மனம் வந்துட்டுருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. அன்னபூர்ணா கிச்சன் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.